அண்மை செய்தி, தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு கட்சித் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவிட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு கட்சித் தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விஜய் என்ன கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினர் கைது குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு கட்சித் தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். சில நாட்களுக்கு முன்பாக இந்தியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் சார்பில் அன்றைய தினமே எக்ஸ் தளத்துல பதிவிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை அந்த மாணவிகளை அட்ரஸ் செய்யும் வகத்துல அன்பு தங்கைகளே என கடித மடல ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். இக்கடிதத்துடைய நகல்களை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என காலையில கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த கடிதத்தை அச்சிட்டு துண்டு பிரசுரமாக விநியோகித்திருக்கின்றனர். இந்த நிலையில சென்னையில பொதுமக்களிடம் இந்த நகல்களை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வழங்கும் போது அந்த நிகழ்வை பார்வையிட சென்ற தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அளவுல நகல்களை வழங்கிய எம் கட்சி தோழர்கள் வழங்க விடாமல் தடுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்த பின்னர் விடுவித்திருக்கின்றனர். ஜனநாயக வழியில பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயன்றதாக அவர்களை கைது செய்தது கண்டனத்துக்குரியது என்றும், கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா? இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என காட்டமான வார்த்தைகளால தனது கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார். புசி ஆனந்த் உட்பட தமிழ்நாடு முழுவதும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பதற்காக கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மாலையில விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த எக்ஸ் தள பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.